வானீர் பொழி பெய்து மழை மேகம் கிழித்தோடி பூனற்பறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் ஆனீர் பொழி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேநீர் பொழி மொழியாளுவன் மேயாம் திருநகராம் பாரி வாழ்ந்த பரம்பில் பிறந்த இந்த பரம நடராசனின் பண்பான வணக்கங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். இன்றைய திருமந்திர நுண் ஆய்விருக்கையில் மருத்துவர் CN தெய்வநாயகம் நினைவு திருமூலர் திருமந்திரத்தின் நுண் தமிழ் ஆய்விருக்கையில் 23/2/2026 திங்கட்கிழமை சரியாக நேரம் 7 மணிக்கு நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே ஒளிவாளராக வந்திருப்பவர்கள் முனைவர் உஷாராணி அவர்கள், தலைமை ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி குருங்களூர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காரைக்குடியில் திருவாவூதுறை ஆதீனத்தின் சார்பாக நடக்கின்ற சைவ சமய சித்தாந்தங்கள் வகுப்பிலே அவரும் ஒரு ஆசிரியராக இருந்து தன்னுடைய கடமையை செவனே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய பொழிவு என்பது நாங்கெல்லாம் கேட்டு கண்டு உயிர்த்து மெய்மறந்து நின்ற வேலையெல்லாம் இப்பொழுது நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த அளவிற்கு அவருடைய அந்த உரை என்பது ஒரு ஆசிரியர் போல் அல்லாது ஒரு யதார்த்தமான நடையிலே பல செய்திகளை தன்னுடைய உள்ளடக்கி தான் மட்டுமல்ல பிறரையும் ஒரு வகுப்பிலே மாணவன் எப்படி எந்திரிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு எல்லோரையும் கட்டி போட்டு தன்னுடைய பேச்சால் கட்டி போட்டு மிகச்சிறந்த அந்த செயலை செய்கின்ற அவருக்கு உருவாய் அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய அரங்காவலர்கள் ஒருவன் என்ற முறையிலே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சங்கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே எப்பவும் போலாக ஒவ்வொரு நிகழ்வு அன்றும் திருமந்திரத்தினுடைய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு மந்திர குறள் என்ற தலைப்பிலே ஒரு 5 நிமிடங்கள் ஒரு குறளை எடுத்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக அவர்கள் இங்கே உரையாற்றவிருக்கிறார்கள். இன்றைய மந்திர குறள் நிகழ்ச்சியிலே சிந்தனை கருவூலத்திலே மானிட பிறவி எடுத்ததின் பயன் என்ன என்பதை ஒரு 5 நிமிடம் நாம் பார்க்க போகின்றோம். புனித்த புருவமும் கொவ்வை செவிதழ்வாய் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற் பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவன் பயன் என்ன, மானிட பிறவி எடுத்ததின் பயன் எதுவாக இருக்கும் என்று திருமூலர் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். வாய்மையாக ஒழுகுவதை தனது கடமையாக கொள்ள வேண்டியது மானிட பிறவி எடுத்ததன் பயன் ஆகும் என்று திருமூலர் சொல்கிறார். வாய்மையை கை கொண்டு அறவழியில் ஒழுகுதல் வேண்டும். உள்ளத்தில் பொய்மையை வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு எத்தனை அறங்களை தான் ஒருவன் செய்தாலும் அவற்றிற்கு உரிய பலன்களை பெற முடியும். உள்ளத்தில் கொண்டிருந்த பொய்க்கும் வஞ்சகத்திற்கும் அதற்குண்டான ஒரு தீய பலனை பெற்றே ஆக வேண்டும். எனவே அதனால் அவன் நற்கதியை ஒருவன் அடைய முடியாது என்பதை நமக்கு மிக தெளிவாக திருமூலர் வலியுறுத்துகிறார். ஒருவன் பொய் கூறாது எக்காலத்திற்கும் நிற்பனாயின் அவன் பிற அறங்களை செய்தல் அவசியமில்லை. ஏனெனில் பலதரப்பட்ட அறங்களை ஒருவன் செய்ய முயன்று அவ்விதம் செய்கின்ற பொழுது ஏதேனும் ஒன்றில் சிறிது குற்றப்பட்டு குறைபட்டு போகும் பொய்மையை, அந்த பொய்மை என்னும் ஒரு அறமே எல்லா அறங்களின் பயனையும் ஒருங்கே தரவுள்ளது என்று திருமூலர் நமக்கு சொல்கிறார். இதை
வள்ளுவன் சொல்கின்றான், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று வள்ளுவன் நமக்கு வலியுறுத்துகின்றார். குற்றம் நீங்கிய நன்மையை பிறருக்கு உண்டாக்குமானால் ஒருவன் பேசும் பொய்மையும் வாய்மையே ஆகும் என்று வள்ளுவன் சொல்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்து என்று ஒரு இடத்திலே சொல்கிறார். ஆக பொய் கலந்தாரோடு மெய் கலந்தான் என்பது திருமூலர் அடிய திருமந்திரத்தின் 28வது பகுதியாகும். வாய்மை என்கின்ற 5வது பாடலின் வரியை நாம் பார்க்கின்ற பொழுது, மெய்கலந்தாரோடு மெய்கலந்தான் தன்னை பொய்கலந்தார் முன் புகுதா ஒருவனை உய்கலந்து ஊழி தலைவனுமாய் நிற்கும் மெய்கலந்து இன்பம் விளைத்திடும் மெய்யற்கை என்று திருமூலர் நமக்கு சொல்கின்றார். மெய்கலந்தாரோடு மெய்கலந்தான் தன்னை, மெய்யான உண்மையான அன்பு உள்ளவர்களோடு சிவபெருமான் கலந்து நிற்கின்றான். பொய்கலந்தார் முன் புகுதா ஒருவனை என்ற அந்த வரிகள் பொய்யும் கலந்து அதை பேசுபவர்களின் மனதிலோ வாழ்க்கையிலோ அந்த இறைவன் நுழைவதில்லை. உய்கலந்து ஊழி தலைவனும் ஆய் நிற்கும், அடியார்களை உய்ய கலந்து ஊழிக்காலம் முழுமைக்கும் தலைவனாய் நிலைத்து நிற்பவன் சிவபெருமான். மெய்கலந்து இன்பம் விளைத்திடு மெய்யற்கே என்று இறுதி நிறைவு வரியிலே சொல்கின்ற பொழுது, உண்மையோடு கலந்து அந்த மெய்யர்களுக்கு இன்பத்தை விளைவிப்பவன் யார் என்றால் அந்த சிவபெருமான் என்று அந்த அடிகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. எல்லா வகையிலும் வாய்மையே பற்றி நிற்பவர்களோடு அவரோடு பேசுவவனாக சிவபெருமான் இருக்கின்றார். எவ்வகையிலும் பொய்யை பற்றி நிற்பவருக்கு தனது தான் எங்கே இருக்கிறேன் என்ற இடத்தை கூட புலப்படுத்தாதவன் சிவபெருமான். தாம் உறுதி பெறும் பொருட்டு இந்த பிறவியாகிய பயன் உய்தி பெறும் பொருட்டு அவனையே சார்ந்திருக்கின்ற பொழுது அத்தகைய வாய்மையாளருக்கு அவன் மிகப்பெரிய நன்மையை செய்வனாக இருந்து, அது மட்டுமல்ல நிலையான வாழ்க்கையினுடைய நிலையான இன்பத்தை எல்லையின்றி அவர்களுக்கு தருபவனாக இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் சிவபெருமான் என்று திருமூலர் கூறுகிறார். இந்த 4 வரிக்கான பாடலுடைய சுருக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது திருமூலர் என்ன சொல்கிறார்? இறைவன் உண்மையான அன்பை மட்டுமே நாடுபவன். அப்பர் பெருமான் செல்வார், நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே பொக்கி நிற்கும் பொன்னார் சடைப்போனி என்று சொல்வார். வள்ளலார் அன்பெனும் பிடியினுள் அகப்படும் மலை என்று வள்ளலார் சொல்வார். ஆக இறைவன் யாரிடத்திலே உண்மையான அன்பு இருக்கிறதோ அவர்களை மட்டுமே நாடுவான். பொய்யான எண்ணம் கொண்டவர்களிடம் அவன் ஒருபோதும் சேர்வதில்லை என்பதுதான் இந்த பாடலுடைய முழு கருத்தாக, முதன்மை கருத்தாக திருமூலர் நமக்கு தருகிறார். பொய்மையான அன்பு கொண்டு தன்னை வழிபடுகின்ற அடியார்களின் உள்ளத்தோடு கலந்து உண்மையே பேசும் மெய்யர்களுக்கு இன்பம் அளிப்பவன் இறைவன். அவன் என்றும் பொய் சொல்பவர்களிடையே அவன் சேர்வதில்லை என்பது மிக தெளிவாக நமக்கு இந்த திருமூலர் இந்த பாடலை நமக்கு சொல்கின்றார். ஆகவே நாம் எங்கு பொய் சொன்னால் அந்த நீதி கிடைக்குமோ அங்கே நாம் அதை சொல்வதிலே தவறில்லை என்பது திருமந்திரத்திலே குரலாக மட்டுமில்லாது, யாரிடத்திலே உண்மையான அன்பு இருக்கிறதோ, யார் இறைவனை உண்மையாக அன்பாக நேசிக்கின்றாரோ, பொய்மை கலந்த அன்பில்லாத உண்மையான அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவரோடு சிவபெருமான் சேர்வான், அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்வான் என்பதுதான் இந்த மந்திர குரலுடைய இந்த 28வது பாடலே, திருமந்திரத்துடைய 28வது பகுதியிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மெய்கலந்தாரோடு மெய்கலந்தான் தன்னை பொய்கலந்தார் முன்பு புகுதா ஒருவனை உய்கலந்து ஊழி தலைவனுமாய் நிற்கும் மெய்கலந்து இன்பம் விளைத்திடு மெய்யற்கே என்று திருமூலர் மிக அழகாக இந்த வாழ்வியல் மனித பிறவியுடைய
பயனை நமக்கு வலியுறுத்துகிறார் என்று கூறி அருமையான இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருந்த மருத்துவர் செல்வநாயகம் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்விலே ஏற்படுத்தி தந்த அறிவியல் திருமணத்தினுடைய முதன்மை ஆலோசகர் மருத்துவரை அவர்களுக்கும் இந்த நிகழ்வை எழுந்திருக்கின்ற முனைவர் தமிழ்ச்செம்மல் வேலம்மாள் அவர்களுக்கும் நன்றி கூறி அம்மையார் அவர்களை தன்னுடைய பொழிவை தருமாறு கேட்டுக்கொண்டு ஒரு 40 நிமிடங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தெளிவா இருக்கா? குரல் கேக்குதாங்களா? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. முதற்கண் குருவை மனதில் வணங்கி எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திருமந்திரம் அது ஒரு மிகப்பெரிய கடல். எப்படி அதை நம்ம ஒரு 4 பாடல் படிச்சிட்டோம்னாவே நம்ம பெரிய ஆள். அப்படிப்பட்ட கருத்து செறிவு. ஏன்னா 3000 ஆண்டுகள், ஆண்டிற்கு ஒரு பாடலாக அப்படின்னா அந்த ஒரு ஆண்டிற்குரிய அந்த கணம், அந்த கருத்து செறிவு அதற்குள் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண அறிவுக்கு அது நிச்சயமாக புலப்படாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆழமான கருத்துக்கள் பொதிந்து பொதிந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொருள் கொள்ளக்கூடிய அளவிற்கு இடம் தரக்கூடியது திருமந்திரம். இதுதான் இதற்கு முடிந்த பொருள் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு சிந்தனையும் ஆராய்ச்சியும் தரக்கூடியது திருமந்திரம். திருமந்திரம் மற்றபடி நிறைய திருமுறைகள் இதெல்லாம் நான் நிறைய அதுல பழக்கப்பட்டிருக்கோம். திருமந்திரத்தில் அதிகமாக கால் ஊன்றியது இல்லை. இந்த ஒரு வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு திருமந்திரத்துல ஏதாவது ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நம்முடைய துறை சார்ந்தது தேடி பார்ப்போமேன்னு பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை எல்லாம் திருக்குறள்ல இருக்கிறது ஃபுல்லா அப்படியே அந்த முழுமையா அதுல வருது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் தான் ஐயா அவங்க கிட்ட சொன்னேன், திருமந்திரத்துல கல்வின்னு ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன்னு. ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. அந்த கல்வியை பத்தி நாம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு வேணாலும் பேசலாம், 5 நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். அவ்வளவு செய்திகள் சங்க இலக்கியத்திலிருந்து இக்கால இலக்கியங்கள் வரைக்கும் புட்டி கிடக்கு. அந்த கல்வி அப்படிங்கிறது மனித உயிர்களுக்கே உண்டான ஒன்று. அது கற்றுக்கொள்ளுதல்ங்கிறது எல்லா உயிருக்கும் அறிவுகள் இருக்கு. ஓரறிவு, ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, 2 அறிவதுவே, அதனோடு நாவே, மூவறிவு, 3 அறிவதுவே, அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே, அவற்றோடு செவியே, கண்ணே, 5 அறிவதுவே, அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே, அவற்றோடு மனநே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மனிதனுக்கு அந்த 5ஓட +1 மன அறிவுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு நாம தான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மனசுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவன் தான் மனிதன். அது ஒரு காரண பெயர். இந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியதுதான் அந்த கல்வி. கண்ட இடத்துலயும் அலைய விடாமல் மனதை கட்டுப்படுத்தக்கூடியது கல்வி. அது மனிதர்களுக்கே உண்டானது. இந்த காலம், உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே எல்லா உயிரினங்களும் இருக்கு. ஆனா புழு அப்படின்னா அந்த புழுவாவே தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆடு, மாடுகள் அது பாட்டுக்கு அதுக்குள்ள அறிவுப்படிதான் இருக்கு. ஆனா மனிதர்கள் தோன்றும் பொழுது விலங்குகளாக தோன்றி இன்றைக்கு விண்வெளிக்கு போற அளவிற்கு அறிவு வளர்ந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கல்வி. கல்விங்கிறது கல்லுதல் என்ற சொல்லினுடைய அடிப்படை. கல்லுதல்னா தோண்டுதல்னு அர்த்தம். நம்முடைய அதாவது என்ன சொல்றாங்க சான்றோர்கள்னா, கல்விங்கிறது புதிதாக ஒன்றை நம்முடைய மனதிற்குள்ளோ அறிவுக்குள்ளோ புகுத்துவது இல்லை. ஏற்கனவே இருந்த அறிவை விளக்கம் செய்வது, தோண்டி எடுத்து உள்ள இருக்கிறதை காமிக்குது. நம்முடைய அறிவு ஆணவமாகிய அறியாமையால் அப்படியே மூழ்கி கிடக்கு. அப்ப அதை என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு உள்ள இருக்கக்கூடிய அறிவை வெளிக்காது. ஏன்னா அந்த நம்முடைய உயிருக்குள் பதி, பசு, பாசம்னு சொல்லக்கூடிய அந்த 3ல அந்த பதியாகிய இறைவன் உயிருக்குள் இருக்கிறான். ஆனா யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியலைன்னா அதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மெய்ஞான கல்வி நமக்கு தெரியல. இந்த கற்றவர்களுக்கு விழி 3ன்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் கண்ணுடையார் என்போர் கற்றோர், திருவள்ளுவர் சொல்றார். கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். அந்த கண்ணு இருக்குன்னா நீ கல்வி கற்கணும். கண்ணு உனக்கு கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் உலக பொருள்களை காண்பதற்காக அல்ல, நல்ல நூல்களை கண்டு அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக. அப்ப கண் இருந்தும் கல்வி இல்லாதவர்களை அவர் கண்ணாவே அவர் ஏத்துக்கிறார்.
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நீதி வெண்பால ஒரு பாட்டு இருக்கு. கண் இரண்டே யாவருக்கும், கற்றோருக்கு 3 விழி. அவர் சொன்னார் கற்றோர்களுக்கு 3 விழி. அது எங்க இருக்கு 3வது விழி? சிவபெருமானுக்கு ஈக்குவலா நம்மள சொல்றாரு. சிவபெருமானுக்கு முக்கண் கடவுள் அவரு. நமக்கு கற்றவர்களும் 3 கண். அந்த 3வது அகக்கண் இருக்கு பாத்தீங்களா, அது சாதாரண உலகியல் கல்வியிலிருந்து நம்மை வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கல்வி. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணு வழி 7ஆகும் ஈவோருக்கு கொடுக்கிறவங்களுக்கு 7 கண்ணுன்னு சொல்றாரு. எப்படி 7 கண்ணு? 2 கண்ணு நமக்கு ஏற்கனவே இருக்கு. கையில 5 விரல்கள் நகைக்கண்ணுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நகைக்கண். அந்த 5 கண்ணையும் சேர்த்து நமக்கு இருக்கிற 2 கண்ணையும் சேர்த்து அதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு 7 விழி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நன்னும் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றாருக்கு அனந்தம் விழி அப்படின்னு சொல்றாரு. இந்த இறைவனை அந்த சாதாரண கல்வியில் தொடங்கி இறைவனை அடையக்கூடிய அளவிற்கு தவத்தால் தன் கல்வி பலத்தை பெருக்கி கொண்டவர்களுக்கு உடல் முழுவதுமே கண்ணுங்கிறார். எப்படின்னா அவங்க கண்ணை மூடி இருந்தா கூட அந்த வியாபக அறிவால் உலகம் முழுவதையும் அறியக்கூடியது. அதனால அவங்களுக்கு விழி மூடியிருந்தால் கூட உலகத்தை காணக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற கண்கள் அவருக்கு இருக்குன்னு சொன்னா அந்த கல்வியினுடைய மகிமை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுனரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் இருக்கும் மருந்து. நாலடியார் சொல்லுது, இந்த உலகத்துல நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கல்வியை போல நம்முடைய அறியாமையை அறுக்கக்கூடிய மருந்து உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு நாலடியார் சொல்லுது. அதே போல கல்வியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாத்தீங்கன்னா விவேக சிந்தாமணியில எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பாட்டு தான். அதுல பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் அழியாது எல்லா செல்வமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பணக்காரல இருப்போம். காலையில எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு இயற்கை லேசா நம்ம மேல கோவப்பட்டுருச்சுன்னா அடுத்த நாள் நம்மளால வீதியில ஒரு பொட்டலம் கிடைக்குமான்னு நிற்போம். அப்ப செல்வம் நிலை இல்லாது, இளமை நிலை இல்லாது, யாக்கை நிலை இல்லாது, இத்தனை நிலை இல்லாத ஒன்றை நிலையாக மாற்றுவது எதுன்னா கல்வி. அதான் சொல்றாரு, வெள்ளத்தால் அழியாது வெந்தளலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது. எப்படிப்பட்ட செல்வங்கிறீங்க கல்வி? கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது, கள்ளத்தால் யாராலும் களவாட முடியாது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதென்ன. நம்ம கிட்ட கேட்கிறாரு, நீ எங்கேயும் போவேனா, கல்வியை கத்துக்க, பொருள் எல்லாம் உன்னை தேடி வரும். மற்ற பொருள் எல்லாம் வர சேர்த்து வச்சிருப்போம். ஒரு சுனாமி வந்துச்சு ஒரு தடவை, எல்லாரும் ஏழைகளை மாறிட்டாங்க. வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிரும். நெருப்பு பிடிச்சிச்சுன்னா வீட்டுல பொருள் எல்லாம் போயிரும். அதே போல அதிகமான பொருள் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஏன் இவ்வளவு பொருள் டாக்ஸ் கட்டுங்க, அரசாங்கம் வாங்கிட்டு போயிரும். கொடுத்தாலும் குறைஞ்சு போயிரும். நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, கொடுத்தா குறையும். திருடர்கள் பார்த்தாங்கன்னா இவங்க கிட்ட நிறைய பொருள் இருக்குன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கல்வியாகிய பொருளை நம்மளை தவிர வேற யாராலையும் எடுக்கவே முடியாது. எந்த வெள்ளம் வந்தாலும், வெள்ளம் அடித்து வந்தாலும், நெருப்பு வந்தாலும், அப்படிப்பட்ட கல்வி என்ற பொருளை உள்ளத்தை வைத்துக் கொண்டு ஏன் உலகெல்லாம் பொருள் தேடி அலைந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்கிறாங்க. அது போல நிறைய பாடல்கள் இருக்கு. புறநானூறுல பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் எழுதுறாரு அந்த பாட்டு. ஒரு மன்னன், அதாவது பாத்தீங்கன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். புறநானூற்றுல சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் புலவர்களா கவிஞர்களா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மாதிரி அரசியலுக்கு படிப்பு வேணாங்கிறதுலாம் இல்ல. அன்னைக்கு முழுமையான கல்வி அறிவு இருந்தாதான் அவங்களுக்கு அரசியலுக்கே அவங்க தகுதி படைத்தவர்களாக. அதனால என்ன செய்வாங்கன்னா மன்னர்கள் எல்லாம் சாதாரண குடிமக்களோடு அந்த குருகுல கல்வியை கற்பதற்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி கல்வி கற்றவர்கள் எல்லாம் அந்த தமிழின் மேல் கொண்ட காதல் காரணமாக அவர்களே பெரிய நல்ல கவிஞர்களாக இருந்திருக்காங்க. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்கிற மன்னன் ஒரு பாட்டு பாடிட்டாரு. கல்வி எப்படி கத்துக்கணும் தெரியுமா? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றை அவர் சொல்றார். ஆசிரியர்களுக்கு உதவி செய்தும் அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தும் அவர்களுக்கு பின்னால் நின்று அவர்களை வணங்கி தொழுது கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். சொல்றது யாரு? சாதாரண ஆளு கிடையாது, ஒரு மன்னன் சொல்றாரு. பிறப்போர் என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அவர் சொல்றாரு. ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க இருந்தா 10 பிள்ளைகள் மேலேயும் ஒன்றாக அன்பு செலுத்த வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை. தாய் அப்படித்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தாய் கூட கல்வி உடைய அறிவுடைய சிறப்பான அந்த குழந்தை மேல கூடுதலான அன்பு செலுத்துவாங்க. பாருங்க, அடுத்து சொல்றாரு, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது
அறிவுடை அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். மூத்தவனுக்கு அரசாட்சி கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்களாம். யார் அறிவாளியா இருக்கானோ, மூத்தவனுக்கு படிப்பு வரல, அவனால அரசாட்சி பண்ண முடியாதுன்னா அறிவுடையவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுடைய நாறு அரசு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பால், அந்த காலத்துல 4 வருணங்கள்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர்னு. இந்த 4ல உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடியவங்க கல்வி கற்கலைன்னா கீழ்ப்பால் ஒருவன் அவன் கண் படு. அத கீழே இருக்கிறவங்க படிச்சா மேல இருக்கவங்க இவங்க கிட்ட வணங்கி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்றார், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். ஒரு பணக்காரன் முன்னால ஒரு ஏழை கூனி குறுகி எனக்கு பொருள் கொடுங்கன்னு நிக்கிறது போல கல்வியை அவ்வளவு அடக்கமாக நாம என்ன செய்யணும்னா கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. எத்தனை செய்திகள் கல்வியை பற்றி. நிறைவாக ஔவையாருடைய ஒரு பாடலோடு நான் திருமூலருக்கு வந்து விடுகிறேன். ஏன்னா இதெல்லாம் திருமூலரோடு தொடர்புடைய பாடல்கள் அப்படிங்கிறதுனால இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். ஔவையாருக்கு ஈடான ஒரு புலவர் சொல்லவே முடியாது சங்க காலத்துல. எத்தனை ஔவையார்கள் இருந்தார்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. சங்க காலம், அதுக்கு முன்னால புராண கால ஔவையார், சங்க கால ஔவையார், 12ஆம் நூற்றாண்டு ஔவையார், பிற்கால ஔவையார்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பகுத்துக்கிட்டே வராங்க. ஆனா அது எந்த ஔவையார வேணாலும் இருக்கட்டும், நமக்கு தேவையான கருத்து அவங்க சொல்றாங்க பாருங்க. 4 கருத்தை சொல்றாங்க. ஒன்றாக காண்பதே காட்சி. காட்சினா என்ன? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒன்றாக காண்பதே காட்சி. புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். என்றானும் சாகாமல் கற்பதே கல்வி. தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன். எவ்வளவு ஒரு தன்மானம் இருந்தா இந்த மாதிரி ஒரு பாடல் பாருங்க. ஒன்றாக காண்பதே காட்சி. நம்ம பார்க்கிற எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும். மேல் கீழ், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் இல்லாமல் நம்முடைய பார்வை சரிநிகர் சமானமாக இருக்க வேண்டும். எல்லாரையும் ஒன்றாக காண வேண்டும். அது ஓரறிவுல இருந்து பெரிய அறிவு வரைக்கும் எல்லாவற்றையும் சமமாக பார்க்க. இதுதாங்க ஞான கல்வி. யாருக்கு வரும்? எல்லாரும் ஒன்று, உலகம் சமநிலை அடைய வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் சொன்னாங்க இல்லையா? அந்த உயர்வு தாழ்வு பார்க்கவே கூடாது, எல்லாவற்றையும் சமமாக காண வேண்டும். அதுக்கு பேர் தான் காட்சி. சரி, எது வீரம்? போர்க்களத்தின் முன்னால் நின்று 1000 யானைகளை சுழற்றி அடித்தவன் தான் அது வீரம் இல்ல. என்ன சொல்ற? உனக்குள் இருக்கக்கூடிய புலன்களை நீ உன்னால அடக்க முடியுதா பாரு. உலகத்துல நான் அவங்களை கண்டிச்சு அடக்கிட்டேன், அவங்களை கண்டிச்சுட்டேன், 100 பேரை கொண்டுட்டேன், 1000 யானைகளை கொன்று நான் பரணி கலிங்கத்து பரணியாக பரணியில் வாழ்கிறேன், அதெல்லாம் வீரம் இல்லையா? உனக்குள் இருக்கக்கூடிய 5 புலன்களை உன்னால் அடக்க முடியுமா? 5 புலன்களை எவன் ஒருவன் அடக்குகிறானோ அதுக்கு பேர் தான் வீரம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தத்துவ ஞானி பாருங்க. என்றாலும் சாகாமல் கற்பதே கல்வி. என்ன சாகாமல்? இப்ப படிச்சவங்க எல்லாம் சாக மாட்டாங்களா அப்படின்னா, இந்த சாதல் அப்படிங்கிறது என்ன? பிறவின்னு ஒண்ணு இருந்தா தரங்க இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா வரும். நாம படித்த கல்வியின் மூலமாக இறைவனை முழுமையாக, பையா சொன்னது மாதிரி இறைவனை உண்மையான அன்போடு வாய்மையோடு முழுமையாக மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அந்த அறத்தை அடிப்படையாக கொண்டு இறைவனை நாம் மனதிற்குள் வைத்து அந்த கல்வியை உண்மையான கல்வியாக நாம் மாற்றினோம் என்று சொன்னால் எல்லோரும் இறை அடியில் இருப்போம். திரும்ப நமக்கு பிறவி கிடையாது. பிறந்தா தானே நம்ம சாகணும். அப்ப அவங்க சொல்றாங்க, என்றாலும் சாகாமல் கற்பதே கல்வி, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன். அடிமை வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அடுத்தவங்க எப்படா சோறு போடுவாங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நாம் நம் உழைப்பால் உண்ண வேண்டும் என்று இந்த 4 கருத்துக்களை நம் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் ஔவையார் அவர்கள். இன்னும் எத்தனை விளக்கங்கள் கல்வியை பற்றி வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கல்வி வாழ்க்கையில அது அணியாகவும், வாழ்வின் போது அணியாகவும், தாழ்வின் போது நமக்கு அது துணையாகவும் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட கல்வியை திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வியை 2 வகையா சொல்லலாம். ஒன்று உலகியல் கல்வி, இன்னொன்று மெய்யியல் கல்வின்னு சொல்றாங்க. இந்த உலகியல் கல்வினா என்னன்னா, இப்ப நாம சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிற கல்வி. நம்முடைய வாழ்க்கையில டிகிரி எல்லாம் படிச்சிருக்கோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். அப்ப உலக வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக வாழ்ந்தால்தான் நம்ம அந்த அடுத்த நிலையாகிய மெய்யியல் கல்வியை நோக்கி போக முடியும். அப்ப உலகியல் கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் தான் ஒவ்வொரு உயிருக்குமான, மனித உயிருக்குமான ஒரு இயல்பு. அறத்திற்கும் இன்பத்திற்கும் நடுவில் இருப்பது பொருள். கண்டிப்பாக பொருள் ஈட்ட வேண்டும். பொருள் ஈட்டுவது எப்படிப்பட்ட பொருள் ஈட்டணும் அப்படின்னு சொன்னா, நல்ல வழியில் அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும். அப்படி அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும் என்றால் அது கல்விதான் துணையாக இருக்க வேண்டும். அப்ப கல்வியின் மூலமாக ஈட்டிய பொருளை அறவழியில் செலவிட்டால் தான் நமக்கு அந்த வீடு பேரு அப்படிங்கிற இன்பம் கடைசியா கிடைக்கும். அப்படிங்கிறத அறம்பொருள் இன்பம் வீடுன்றது சொல்றாங்க. அப்ப உலகியல் கல்வியை அது மறுத்தளிக்க கூடாது. உலகியல் கல்விதான் அடிப்படை. அதன் மூலமாக தான் நம்ம மெய்யியல் கல்வியை அடைய முடியும்.
அப்படின்னு சொல்லி இந்த கல்வி அப்படின்னா வெறும் ஏட்டுக்கல்வியாக இல்லாமல் ஒழுக்கத்தையும் பண்பையும் உயரிய நோக்கத்தையும் கொண்டதாக இருக்க வேண்டும். கல்விக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாத கல்வி கல்வியை அல்ல. அப்ப மெய்ஞான கல்வியை நாம கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவாசகத்துல பாத்தீங்கன்னா திருவாசகத்துல நம்முடைய மாணிக்க வாசக பெருந்தகை அப்படியே அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்த அவரு அப்படியே தன்னை இறைவன் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகரை ஒரு குருவாகவே வந்து ஆட்கொண்டவர். குருவாக வந்து மற்றவர்களை விட அந்த கல்விதான் அதுக்கு காரணம். அவர் கற்ற கல்வி. அந்த கல்வியை அவரு அமைச்சராக இருக்கும்போது எதுக்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தினார். அந்த அரசாட்சியை மிகச் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அவருடைய உலகியல் கல்வி அதோடு சேர்ந்த அவருடைய அந்த ஆன்மீக கல்வியும் அந்த ஆழமான பக்தியும் பயன்பட்டது. அந்த கல்வியின் அடிப்படையால் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா குருந்த மரத்தடியில் குருவாகத்தான் அவருக்கு காட்சி கொடுத்தார். ஏன்னா இவருக்குள்ள இருந்த அந்த ஆழமான அந்த கல்வியை கண்டுகொண்ட இறைவன் குருவாக வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படிங்கிறாரு. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். இப்ப கல்விங்கிறது பெரிய கடல், அதை நீந்தி நான் வெளியில வந்துட்டேன். ஏன்னா இந்த கல்வி மூலமாக கூட ஒரு மனிதனுக்கு ஆணவம் வரும். வித்யா கர்வம்னே அதுக்கு பேரு. நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், நான் டாக்டரேட் வாங்கிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும்ட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ஆணவம் வரக்கூடாது. அந்த ஆணவம் வந்துச்சுன்னா அந்த கல்வியால எந்த பயனும் கிடையாது. அறிவை விரிவு செய்து கொள்வதற்காக கல்வி இருக்க வேண்டுமே தவிர ஆணவத்தை வளர்ப்பதாக ஒரு நாளும் கல்வி இருக்கக்கூடாது. ஆணவத்தை மழுங்க செய்வதற்கு, ஒடுங்க செய்வதற்குத்தான் அந்த கல்வி பயன்பட வேண்டும். அப்ப அவர் சொல்றாரு, நான் படிச்சுக்கிட்டே அதுக்குள்ளே ஊறிட்டு இல்லாம அதை தாண்டிய ஒரு கல்வி இருக்கு இல்லையா, அதை பல்கடல் பிழைத்து நான் போயிட்டேன் அப்படின்னு அப்புறம் சொல்லுவார். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும்ட்டாரு கடைசியா. ஐயப்பா போதும், நிறைய அறிவாளிகளை சந்திச்சுட்டேன், நிறைய படிச்சுட்டேன், நீ கற்றவர்களே வேண்டாம், அதுக்கு இனிமேல் நான் படிச்சதும் போதும், இனிமேல் எனக்கு தேவை உன்னுடைய திருவடிதான் என்று அவர் சொல்வதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப கல்விங்கிறது ஆணவத்தை அறவே அகற்றி அறிவையும் மெய்ஞானத்தையும் தருவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. இப்ப நமக்கு திருமூலர், இதெல்லாம் வந்து பொதுவான கல்வி பற்றிய செய்திகள். இப்ப திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, திருமூலர் அப்படின்னு சொன்னாவே தெரியும், அவர் சொல்லும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு உணர்வு வரும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானி. திருவாவடுதுறை நாங்க போயிருக்கும் பொழுது முதல்ல ரொம்ப விருப்பத்தோடு போய் பார்க்கிறது அவருடைய அந்த ஒரு குகை போல ஒரு அழகான ஒரு கோயில் இருக்கும். சுற்றிலும் திருமந்திர பாடல்கள் எழுதப்பட்டு அதுக்குள்ள போகும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல எண்ண அலைகள் அப்படியே உட்கார்ந்து நம்மை அறியாமலேயே ஒரு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஈர்ப்பு அங்க இருக்கும். அப்ப திருவாவடுதுறையில தானே அவர் இருந்தார். அப்ப அந்த திருமூலரை பற்றி சிந்திக்கும் பொழுது அது பெரிய கடல்னு ஒரு பயமே இருக்கும். அது எப்படித்தான் நம்ம உணரப் போகிறோமோ தெரியலையே, அதற்கான அறிவு நமக்கு இருக்குமா, நமக்கு இருக்கிறது சிற்றுயிர், இந்த சிற்றறிவை வைத்து எப்படி நாம் அதை உணர்ந்து கொள்வோம் எல்லாம் நான் நிறைய பயந்துருக்கோம். நிறைய பேருக்கு அந்த பயம் இன்னைக்கும் இருக்கும். ஏன்னா திருமூலரை ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தியவர் அவர். இறைவன் ஒருவன், ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் ஒருவன் தான் நமக்கு உலகத்திற்கு சொன்னவர். 3000 பாடல்கள், அளவான சொற்கள், அளவடிகள், 4 சொல்லுதான். 4 சொல்ல சின்ன பாட்டு தான். ஆனா பாத்தீங்கன்னா அதை விரிச்சு சொன்னோம்னா ஒரு பாட்டை ஒரு மாசத்துக்கே சொல்லலாம். அவ்வளவு விளக்கங்களை திருக்குறள் போல அவரும் பொதிந்து வைத்து சொல்லக்கூடியவர். பாத்தீங்கன்னா இது வந்து திருமந்திரத்துல 9 தந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் தந்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 24 தலைப்புல செய்திகள் இருக்கு. முதல் தந்திரம்னா ஒரு இயல் பிரிப்பு. அதுல 24 தலைப்புகள்ல 20வது தலைப்பாக கல்வி எடுத்திருக்காரு. கல்வியை வந்து சொல்றாரு அவரு 10 பாடல்கள்ல. திருக்குறள் போலதான் கல்விக்கு அப்புறம் கல்லாமை, அப்புறம் கேள்வி, இப்படி வரிசையா போகும். திருக்குறள்ல அப்படிதான் இருக்கும். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமைன்னு வரிசையா சொல்லிட்டு போவார் கல்வியை பற்றி. இப்ப இதுல வந்து கல்வியை பற்றி அவர் சொல்லும் பொழுது இப்ப திருக்குறளை நினைவூட்டுவதாக இருந்தது எனக்கு. அதனால என்னதான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய சிந்தனையும் அவருடைய கருத்து செறிவும் அது ஒரு வேற மாதிரியான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. இப்ப கற்க வேண்டிய உண்மை கல்வி எது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அவருமே திருமூலர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மெய்ஞான கல்வியை, ஒரு உண்மை கல்வியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடிப்படை கல்வியாக உலகியல் கல்வி வேணும். உலகியல் கல்வி மூலமாகத்தான் ஒரு ஏணி, இப்ப வந்து மாடிக்கு போகணும்னு சொன்னா ஒரு ஏணி வேணும் நமக்கு. அந்த ஏணியை வந்து நிறுத்தி மாடியில ஏறியாச்சு, அதுக்கு மேல போகணும்னா அப்புறம் அந்த ஏணி அங்கதான் இருக்கும். அது போலதான் கல்வி. இந்த கல்வியாகிய ஏணியில நாம ஏறி
அந்த நம்ம மெய்யியலை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஏணி நமக்கு தேவையில்லை, அந்த கல்வி நமக்கு தேவையில்லை அப்படிங்கறதான் இவரும் சொல்றாரு. அப்ப உலகியல் கல்வியை கற்கும் பொழுதே உண்மை கல்வியையும் சேர்த்து கற்க வேண்டும். அதனுடைய நிறைவான பகுதியாக மெய்யியல் கல்வி, இறைவனை அறியக்கூடிய கல்வி வேணும் அப்படிங்கிறார். இதான் திருவள்ளுவரும் சொல்லுவார், கற்றதனால் ஆய பயனென்கொள். அவர் கேட்கிறார், நீ படிச்சிருக்கேன்னு சொல்றீல, அதனால என்ன பயன் உனக்கு தெரியுமா? பாலறிவன் நற்றாள் தோழாரெனின். இறைவனுடைய பாதத்தை நாம் அடைவதற்கு தான் ஒரு கல்வியினுடைய நோக்கம்னு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அதைத்தான் இவர் வழிமொழிகிறார், அதைத்தான் இவரும் சொல்றாரு. இப்ப முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா எது உண்மை கல்வின்னு சொல்றாரு பாருங்க. குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே. அவர் சொல்றாரு பாருங்க, குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி. அப்ப என்ன சொல்றாரு? இந்த உலக உயிர்கள் எல்லாம் வினைப்பயன் காரணமாகவே பிறவி எடுக்கின்றது. இப்ப நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா பிறவி, நாம செய்த வினைதான். வினை பயனாகத்தான் நாம அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து பிறந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப வினைப்பயன் காரணமாகத்தான் பிறவி எடுக்கின்றன இந்த உயிர்கள் என்பதை நான் குறிப்பால் உணர்ந்து கொண்டேன். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை. இப்ப அதுக்கு என்னன்னா, இந்த பிறவி எடுத்த உயிர்களை மென்மேலும் உயர்த்தி தன் திருவடிக்கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்கிறார்னா, உயிர்கள் மேல் கொண்ட பெருங்கருணை காரணமாக அவை எடுக்கும் உடலோடு உயிராக இறைவன் கலந்திருக்கிறான் என்பதனை நான் அறிந்து கொண்டேன். பாருங்க எப்படி சொல்றார் பாருங்க, உடலுக்குள் உயிர் இருக்கிறது, உயிருக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, தேவர்களே அறிய முடியாத அந்த இறைவன் யாருடைய உள்ளத்துல இருக்காருன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆனா யாரால் உணர முடியும் அப்படின்னு சொன்னா தூய அன்புடையவர்கள். இப்ப முன்னால ஐயா சொன்னாங்க இல்லையா, வாய்மை உடைய தூய்மை உடைய அந்த அன்புடையவர்களுடைய உள்ளத்தில் தான் அவன் வீற்றிருக்கிறான் என்பதனை நான் அறிந்து கொண்டேன். இவற்றையெல்லாம் நான் ஏட்டுக்கல்வியால் அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அத கரிப்பறியா மிகும் கல்வினா, அந்த கரித்தல் சொல்ற பார்த்தீங்களா என்னது அப்படின்னா, உலகியல் வாழ்க்கைக்காக இருக்கக்கூடிய கல்வியால் அதை நான் பெறவில்லை. அதையும் தாண்டிய ஒரு கல்வி இருக்கிறதே, மெய்ஞான கல்வி, அதன் மூலமாக நான் அதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உலகியல் கல்வி உலக இன்பத்தை பெறுவதற்காகவும் ஞான கல்வி உயிர் இன்பத்தை பெறுவதற்காகவும் துணை நிற்கிறது அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்றாரு. அததான் திருவள்ளுவரும் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த கற்பதனால் என்ன செய்யலாம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும்னு சொல்றாரு. கற்பதனால் பாவங்கள் போகணுமே தவிர பாவங்கள் வரக்கூடாது. இன்றைய சூழல்ல கற்றவர்கள் தான் மிக அதிகமாக தவறுகள் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்குன்னு மக்களோடு மக்களாக அறிவை விரிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற காலத்துல அறிவு நிறைய இருக்கு, அறிவு ஆற்றல் நிறைய இருக்கு, சந்திர மண்டலத்துக்கு கூட போயிருவாங்க. ஆனா அந்த அறிவினால் என்ன பயன்? பிறரை துன்பப்படுத்தி நூதனமான கொள்ளைகள். அறிவு எதுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னா அறிவை வளர்க்கிறதுக்கு தான். அந்த அறிவை பயன்படுத்தி நூதனமாக யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கொள்ளை அடிப்பது, பிறரை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, இப்படி அறிவை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இதை பாரதியார் வன்மையா கண்டிப்பாரு. இந்த புதிய கோணாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல் பகுதியில பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் அப்படின்பாரு. எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு கோணாங்கி சொல்வது போலவே அவர் சொல்லுவார். அத படித்தவன் சூதும் வாதும் செய்தால், படித்தவன் சூதுவாதெல்லாம் செய்யவே கூடாது, அவன்கிட்ட இருக்கிறது நேர்மையான எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அவன் செஞ்சான்னா அவன் எப்படி போவான்? நம்ம கிராமத்துல திட்டுவோம் பாத்தீங்களா, ஐயோன்னு போயிடுவான், அப்படி திட்டார் அவரு. போவான் போவான் ஐயோ வென்று போவான். அப்ப கற்றதனுடைய நோக்கம் என்ன? அது உண்மையை உணர வேண்டும், பிற உயிர்களுக்கு தப்பே செய்யக்கூடாது, செந்தன்மை பூண்டொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பாவங்கள் போக்குவதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உயிர் இருக்கும் போதே, உடம்பில் உயிர் இருக்கும் காலத்திலேயே நீங்கள் இறைவனை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப எத்தனை பிறவிகள் நீ செய்திருந்தாலும் அத்தனை பிறவியிலும் நீ செய்த பாவங்கள் எல்லாம் கல்வி கற்றவனாக இருந்தால், கற்றவழி நடந்தால் அந்த பாவங்கள் உன்னை எதுவுமே செய்யாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க, நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்வேன் சொல்றாரு. நிற்கின்றதுன்னா இந்த உடம்புக்குள்ளார உயிர் இருக்கும் பொழுதே என்ன செய்யணும்? நிலையுடையான், உலகத்துல ஒரே ஒரு நிலையானவன் மட்டும்தான், அது இறைவன். அவனுடைய கழலை கற்கின்ற செய்வேன், அவனை அடைவதற்கான மெய்க்கல்வியை நோக்கி நீங்கள் சென்று இறைவனை வழிபட்டால் கழிந்து அரும் பாவங்கள்
பல பிறவிகளில் நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா? சஞ்சீத கர்மம்னு ஒரு மூட்டை வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பிராரப்த கர்மம்னு உன்னை கழிக்கிறதுக்காக வினையோட வந்திருக்கீங்க. வினை கழிக்கும் பொழுதே பல வினைகளை சேர்த்து ஆகாமியமாக சேர்த்துக் கொள்கிறீர்கள். இப்படி வரக்கூடிய பாவங்கள் எல்லாமே கல்வியினால் போய்விடும் அப்படிங்கிறது திருமூலருடைய வாக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, சொற்குன்றல் இன்றி தொழுமின். இறைவனை எப்படி சொல்லணுமா? சொற்குன்றல் இன்றி அப்படின்னா சொல் குற்றம், பொருள் குற்றம், வாக்கிய குற்றம், எழுத்து பிழைகள், உச்சரிப்பிழை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய திருமந்திரம் பாடுறாங்க, திருவாசகம் பாடுறாங்க. ஆனா அந்த உச்சரிப்புங்கிறதுலதான் நமக்கு பொருளே இருக்கு. இப்ப மலை அப்படிங்கிறதுக்கும் மழை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த மழை நம்ம என்னன்னா மொழியை சரியா பயன்படுத்தணும். மொழிங்கிறது நம்முடைய உணர்வு. அந்த உணர்வை அது மந்திரம் போல நம்ம பயன்படுத்தணும். இந்த வார்த்தைகள் மந்திரமாக இருக்கும். அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு மொழியையும் அந்த மொழிக்குரியவர்கள் அதை உச்சரிப்பு தெளிவோடு பேசணுங்கிறது திருமூலர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, சொற்குன்றல் இன்றி தொழுமின். கடவுளை சொல்றீங்க இல்லையா, பாட்டு திருமுறைகள் படிக்கிறீங்க, திருவாசகம் படிக்கிறீங்க, திருமந்திரம் படிக்கிறீங்க, என வேணாலும் படிங்க. ஆனா சொல்லுல என்ன வரக்கூடாது, பொருள் புரிஞ்சு படிக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து, பொருள் புரிந்து சொன்னாதான் இறைவனை நம்ம வழிபடணும். அதையே இவர் சொல்றாரு, சொற்குன்றல் இன்றி தொழுமின், தொழுத பின் மற்றொன்று இல்லாத மணிவிளக்கானோ. நீங்க அப்படி சொற்குற்றம் பொருள் குற்றம் இல்லாமல் பொருள் விளங்கி இறைவனை வழிபட்டால் அவன் உங்களுடைய மனதிற்குள் விளக்காக இருந்து ஆணவ இருளை போக்கி உங்களுக்கு நல்வழி காட்டுவான். அப்படிங்கிறத பாவங்களை போக்குவதற்கு இந்த தெய்வீக கல்வி நமக்கு துணையாக இருக்குங்கிறத சொல்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, நம்முடைய உயிருக்கு துணையாக இருக்கிறது என்ன? அது அந்த நாதனுடைய கல்விதான். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைவனை வழிபடுவது கூட அந்த இறையருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இறைவனை கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்ப வரும்னா, நமக்கு அந்த இறை சிந்தனையோடயே இருக்கணும். நம்ம அந்த கல்வியையும் படிச்சுக்கிட்டு வரும் பொழுதே, அதான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்றாங்க. அந்த இறைவனை அடைவதற்கான படிநிலைகளை சொல்லும் போது, அது போல இந்த ஏட்டுக்கல்வியில் தொடங்கி ஒழுக்கத்தோடு, பண்போடு, அறிவோடு, ஆற்றலோடு, அப்படியே அந்த ஆன்மாவோடு அந்த கல்வி தொடர்ந்து வர வேண்டுமே தவிர அது உலகியல் கல்வியோட நின்னு போச்சுன்னா அதுக்கு ஒரு பயனும் இல்லை. அப்ப துணையதுவாய் வரும் தூய நற்சோதி, இறைவன் நமக்கு எப்படி வருவாரு? துணையதுவாய் வரும் தூய நற்சோதி, துணையதுவாய் வரும் தூய நற்சொல்லாம், துணையதுவாய் வரும் தூய நற்கந்தம், துணையதுவாய் வரும் தூய நற்கல்வியே சொல்லிட்டாரு. உனக்கு துணையாக வரணும்னா தூய நல் கல்வி. 2 அடையாளம் போடுறாரு. 2 அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு தகுதி சொல்றாரு பாருங்க. கல்விக்கு தூய கல்வியாகவும் இருக்கணும், நல்ல கல்வியாகவும் இருக்கணும். அந்த கல்வி உனக்கு உயிருக்கு துணையாக வரும் அப்படின்னு சொல்றாரு. உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே இறைவன் கூட இருக்கிறாரு. சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நமக்குள்ளேயும் இருப்பாரு, நம்மை விட்டு தனித்தும் இருப்பாரு இல்லையா? நமக்கு வேறாக இருந்து நமக்கு வழியும் காட்டுவார். அப்படி இறைவன் நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறதை உணர்வதற்கு அடிப்படை எதுன்னா அந்த கல்விதான். துணையதுவாய் வரும் தூய நற்கல்வி அப்படின்னு சொல்லி அவர் கல்வியை சொல்றாரு. நம்ம நற்றுணையாவது நமச்சிவாயவன் சொல்றோம் பார்த்தீங்களா? நமக்கு அந்த நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம்ங்கிறது மிகப்பெரிய கல்வி. இப்ப அப்பர் பிரானை கொண்டு போய் என்னென்னவோ செஞ்சாங்க இல்லையா? நீற்றறைக்குள்ள வச்சாங்க. 7 நாள் கழிச்சு எடுத்து திறந்து பார்த்தாங்களாம். அப்படியே தாமரை மலர்ல இருக்கிற மாதிரி இருந்தாராம். கேட்டதுக்கு, இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்குள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் என்ற இணையிறி நேரரு. அவர் இத்தனைக்கும் அவர் பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகள் எங்க இருந்தாருன்னா வேற மதத்துல இருந்தார், சமயத்துல இருந்தார். 40 ஆண்டுகள் தர்மசேனருங்கிற பட்டத்தோட. அப்படி இருந்தும் உடனே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இத்தனை அன்பு, மொத்த அன்பையும், இத்தனை ஆண்டுகள் கொடுக்காத அன்பையும் சேர்த்து இறைவனுக்கு அவர் கொடுத்தார். முழுமையாக நம்பினார். சூளை நோயை கொடுத்து அவரை ஆட்கொண்ட போது உடனே இனிமேல் கடவுள் என்றால் இவர்தான் என்று முழுவதும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்ற பாருங்க. அப்படியே அணுவாக இறைவனை அவர் வணங்கியதனுடைய அந்த உண்மையான பக்தி காரணமான நீற்றறைக்குள்ள இருந்து அவர் வெளியில வந்தார். அப்ப அவர் சொல்றார், நற்றுணையாவது நமச்சிவாயவேங்கிறாரு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த 5 எழுத்து தான். அந்த 5 எழுத்துக்கு உண்மையை உணர்ந்து நாம் ஓதினால் அது போதும். நீங்க எத்தனை நூல்கள் கூட படிக்க தேவையில்லை. அந்த 5 எழுத்து மந்திரத்தை அதனுடைய பொருள் புரிந்து எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொன்னாலே போதுமானது அப்படிங்கிறதான் இவரும் சொல்றாரு. நமக்கு வரக்கூடிய நல்ல துணையாக வரக்கூடியது தூய நற்கல்வி அப்படின்னு சொல்றாரு. அதே போல நமக்கு வழித்துணையாகவும் வருது. எப்படி உயிர் துணையாகவும் கல்வி வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில வழித்துணையாகவும் கல்வி வருகிறதுன்னு சொல்லி, வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன் கழித்துணையாம் கற்றில்லாதவர் சிந்தை ஒழித்துணையாம் உம்பராய் உலகேழும் வழித்துணையாய் பெருந்தன்மை இல்லானே அவர் சொல்றார். உயிர்களுக்கெல்லாம்
வழி துணையாகவும் அதனுடைய அந்த நோய் இருக்கு பாத்தீங்களா, அதாவது உயிர்களுக்கு நோய் அப்படின்னு சொன்னோம்னாவே சைவ சித்தாந்தத்தை பொறுத்த நோயினா அது பிறவி நோய் தான், உடல் நோய் கிடையாது. மீண்டும் அந்த பிறவி நோய்க்கு மருந்து எது அப்படின்னா அந்த உண்மை கல்வி. நீ மறுபடி பிறக்க வேண்டாம்னு நினைச்சா கரைக்காலமையார் கேட்பாங்க, அதாவது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் இரவாமை வேண்டும். அவர் கேட்கறதான் கேட்கிறார், எனக்கு பிறவி வேணாம் சாமி அப்படின்னு கேட்கலாம். ஆனா கிடைக்குமா? நமக்கு என்னென்னலாம் முன்னால செஞ்சு வச்சிருக்கோமோ தெரியாது இல்லையா? அப்ப நமக்கு வேணும்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நமக்கு என்ன பாவ கணக்குகள் இருக்கோ அதை பார்த்து தானே கடவுள் சொல்லுவாரு. அப்ப கேட்டுட்டு அடுத்து சொல்றாரு, பிறவாமை வேண்டும், என்னுடைய விருப்பம் அதுதான். ஆனா என்னுடைய வினைப்பயனால் நான் மீண்டும் பிறந்தால், அவர் கேட்கிறாரு, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இதுதான் கல்வி. அடுத்த பிறவியில நான் பிறந்தா கூட இதனுடைய தொடர்பு எனக்கு வரணும். ஞானசம்பந்த பெருமானுக்கு தொடர்பு வந்தது. அவர் சின்ன குழந்தையிலே இவ்வளவு ஞானம் வந்ததுக்கு காரணம் பல பிறவிகள்ல அவர் இறைவனை வழிபட்டாரு. அதுதான் அந்த பிறவி ஞானம். அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்தினி. ஒரு பிறவியில உணர்ந்து படி, எது கல்விங்கிறத உணர்ந்து படி. கண்டிப்பா அது 7 பிறவிக்கும் உனக்கு காவலாக, எத்தனை பிறவி பிறந்தாலும் உனக்கு அந்த கல்வி மறக்காது அப்படின்னு சொல்லி அந்த சித்தத்துள் இருப்பார், சிந்தைக்குள் இறைவன் இருப்பார் அப்படிங்கிறது இவர் நல்லா அழகா சொல்றாரு அந்த பாட்டுல. அதுல பாத்தீங்கன்னா, தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார் திருவள்ளுவர் சொல்லுவார். இந்த கற்றவர்களுக்கே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நான் படிச்ச கல்வியை எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா அது ஒரு பலனும் இல்லை. அதை நாம பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல மனம் வேண்டும். அதுதான் இந்த கற்றறிந்தவர்களுக்குரிய சிறப்பு அப்படிங்கிறதையும் திருமந்திரத்திலையும் அதே போல திருவள்ளுவரும் சொல்லுவதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. சரி, இப்ப நம்ம கல்வி கற்கணுங்கிறோம். அதுக்கு எது ஆதாரம், எதை வைத்து கற்கணும்? சான்றோர்களுடைய நூல். அவர் சொல்றார், நூல் ஏணினே சொல்றாரு பாருங்க. இந்த நூல்களாகிய ஏணியில் ஏறிதான் இறைவனாகிய கல்வி, அந்த ஞானத்தை பெற்று இறையடியை நம்ம அடைய முடியும். அப்ப அதுக்கு ஒரு அழகான ஓமை சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு ஞானி, கண்ண மூடிக்கிட்டே வருஷம் முழுக்க இருப்பாராம். ஆனா இந்த மாதிரி ஓமையெல்லாம் அவர் எப்ப பார்த்தாருன்னு தெரியல. அவர் அந்த இடையனாக மாறிய போது அந்த ஊர்ல பார்த்திருப்பாரு போல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஓமை பாருங்க. நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த இறை அனுபவமாகிய ஞான கல்வியை கற்க இந்த அறிவு நிறைந்த சான்றோர்கள் ஆக்கி கொடுத்த அந்த நூல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை பற்றித்தான் கரையேற வேண்டும். அதை பற்றாமல் நாம எதையுமே பண்ண முடியாது. நம்ம நமக்குன்னு ஒரு வழித்துணை வேணும் இல்லையா? அது எது? இந்த திருமுறைகள் போன்ற நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நூல். அதை வத்தி தான் நம்ம என்ன செய்யணும்னா கரையேறணும். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, கோளொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்றி பற்றி மயங்குகின்றார்களே. சொல்றாரு, இந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த சனி ஞாயிறுகள்ல இன்னி வீட்டுல நெல்லை வச்சிருவாங்க. நெல்லை வச்சு களத்துல காய போட்டிருப்பாங்க. களத்துல காய போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கையில ஒரு குச்சியை கொடுத்து அங்க உட்கார வச்சிருவாங்க. இந்த கோழி எல்லாம் வந்து திங்காம பாத்துக்க அப்படின்னு. அப்ப நாம என்ன செய்யணும்னா, அங்க இருந்து கோழி வரும்பொழுதே நீ அடிக்கலாம் தேவையில்லை, அந்த குச்சியை ஓங்கி இப்படி காமிச்சோம்னா அது ஓடி போயிடும். அதான் பாருங்க, கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள். அந்த தானியங்களை தின்ன வரக்கூடிய பறவைகளை ஒரு குச்சியை வச்சு அப்படி விரட்டினாவே போதும். அது போல மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே. இப்ப இந்த நூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நூல் அறிவை கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த 5 புலன்களாகி அந்த கோழி பறவைகள் நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடியது. அப்ப இந்த நூலால் கற்ற அறிவை கொண்டு எப்படி குச்சியை வச்சு பறவை விரட்டுறோமோ அது போல அந்த கல்வி அறிவை வைத்து நம்முடைய 5 புலன்களையும் நம்ம என்ன செய்யறது, அதனுடைய தீய செயல்களை எல்லாம் விரட்டி விட்டுறணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஊமையில, எளிமையான ஊமையில நமக்கெல்லாம் புரியுறது மாதிரி அவர் எடுத்து சொல்றாரு. 5 புலன்களையும் அறநூல்களால் பெற்ற மெய்ஞானம் என்னும் குச்சியால் விரட்டினால் உலகப்பற்று என்ற பறவை நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கல்வியை வந்து ஆழமாக ஆராய்ச்சியோடு படித்தால் என்ன ஆகும்? ஆழமாக ஆராய்ச்சியோடு படிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று இறையடி கிடைக்கும். அதுக்கு முன்னாலேயே இந்த உலகத்துல இந்த உடலுக்கே அழியாத்தன்மை வரும் அப்படிங்கிறது திருமூலருடைய வாக்கு. காயக்கல்பம் போல, காயக்கல்பம் அப்படின்னா அழியாத ஒரு தன்மை. நம்முடைய உடம்பு இந்த கல்வியினுடைய வேரை கண்டது. வேறு கண்டதுன்னா என்னன்னா, ஆழமாக நுணுக்கமாக உண்மையாக கற்றவர்களுக்கு உடம்பே என்னவாகுமா, காயக்கல்பமாக அழியாத ஒரு நிலையை எய்தும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு பாருங்க. ஞானமடைய முயலும் போது சித்த குளிகையால் இரும்பு பொன்னாவது போல இறையருளால் அழிகின்ற உடல் என்றும் அழியாத காயக்கல்ப உடலாக மாறிவிடும். எனவே உண்மை ஞானம் பெற்ற திட சிந்தையுடன் கூடிய
மாறா மனம் செய்யும் வழிபாடு மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு வழித்துணையாக அமையும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கல்வியை பெறுவதற்கான வழிவகைகள் என்ன அப்படின்னா, கல்வியை முறையாக கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. முறையாக கற்கணும்னா என்னன்னா, அதுக்கு தகுதியான ஒரு குரு நமக்கு அமைய வேண்டும். எப்பொழுதுமே இப்பவுமே பள்ளிக்கூட முறைசாரா கல்வின்னு எத்தனை இருந்தாலும் முறையாக கற்கக்கூடிய கல்விதான் சிறந்த கல்வி. அப்ப எப்படி தொடங்க வேண்டுமோ அப்படி தொடங்கி தொடர்ந்து சென்று எப்படி முடிய வேண்டுமோ நிறைவு பெற வேண்டுமோ அப்படி கல்வி நிறைவு பெறும். பொதுவா கல்வி நிறைவு பெறும்னே சொல்ல முடியாது. சாந்துணையும் கல்லாதவார்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருத்தட்டு கல்வினா பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறது மட்டும் கல்வி இல்ல. நம்ம சாதாரணமா நம்ம ரோட்ல நிக்கும் போது ஏதாவது ஒரு செயலை பார்ப்போம், அது கூட நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இப்படி உலகியல்ல இருக்கக்கூடிய அனைத்துமே ஒவ்வொரு நொடியும் நமக்கு எதையாவது கற்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. நாம் அவற்றையெல்லாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டு எதை செய்யணுமோ அதை செஞ்சு, எதை விளக்கணுமோ அதை விளக்கி வாழ வேண்டும். அதற்குத்தான் மனிதனுக்கு அந்த மன அறிவாகிய 6ஆம் அறிவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கல்வியை குருவின் மூலமாக கற்க வேண்டும். கற்ற பிறகு நாம் தெளிவடைந்து நாம் குருவாக இருந்து நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவது. யார் சொல்லுவாங்க இத? நீங்க படிங்க, குருவின் மூலமாக முறையாக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்ட கல்வியை ஐயம் திரிபர கற்று தேர்ந்த பிறகு உங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கு அந்த கல்வியை தவறில்லாமல் பிழை இல்லாமல் மிகச் சரியாக கொண்டு போய் சேருங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. குரு பரம்பரையே அவர் சொல்றாரு பாருங்க. கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயல் உளவாகுமே. கயல் உளவாகுமேனா அப்படின்னா அந்த பார்வை மூலமாகவே அந்த பெரிய ஞானிகள் சிவபெருமான் எப்படி பார்வை மூலமாகவே அந்த தட்சிணாமூர்த்தியாக இருந்து கல்லாலின் கீழிருந்து அந்த முனிவர்களுக்கு சொல்லுகிறார்களோ, அது போல நல்ல ஒரு குருவுக்கு சிறப்பான ஒரு சீடன் அமைந்தால் 2 பேருக்கு இடையில பேச்சே இருக்காதாம். இப்ப நம்ம சமீபத்துல நம்ம பார்த்தோம்னா கூட ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் நம்ம விவேகானந்தருக்கும் இடையில 2 பேரும் பார்த்துக்கிட்டாவே போதுமா, அதிகமா பேசவே மாட்டாங்களாம். அவர் கண் மூலமாகவே அவருக்கு கடத்த வேண்டிய விஷயங்களை கடத்துவார். இதுல ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, பரமஹம்சருக்கு கையெழுத்தே போட தெரியாதாம். அவருக்கு கல்வி மூலமாக தான் இறை கல்வியை அடைய முடியும்னு சொன்னா கூட அவருக்கு பல பிறவிகளில் கற்ற அந்த கல்வி துணை நின்றதன் காரணமாகத்தான் இந்த பிறவில அவருக்கு கல்வி தேவைப்படல. பல பிறவிகள் அவர் கற்று வச்சுட்டாரு. அதனால அவருக்கு தேவைப்பட்ட அந்த கல்வியை அவர் என்ன செய்யறாருன்னா மற்றவர்களுக்கு அவர் கடத்துறார். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்வி இப்படி சொல்லி வரக்கூடிய இந்த கல்வியினுடைய நிறைவான பயன் என்ன அப்படின்னா, நிறைவான பயன் என்ன? இந்த கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரிதான் இறைவனினுடைய திருப்பாதத்தை அடைந்து மீண்டும் பிறவாமைதான் கல்வியினுடைய முழுமையான முக்கியமான நிறைவான ஒரு பயனாக சொல்லுகிறார். நல்ல ஒரு பாடல். பற்றது பற்றில் பரமனை பற்றுமின். நீங்க உலகத்துல எதையாவது புடிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உலகத்துல எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இறைவனை கெட்டியா புடிச்சுக்கங்க. சிக்கனை பிடித்தேன் சொல்லுவார் இல்லையா, சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே அப்படின்னு. இப்ப இறைவன் என்ன செய்யுங்க? பற்றற பிடித்துக் கொள்ளுங்கள். முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறின் கிற்ற விறகில் கிளறொழிவானவர் கற்றவர் பேரின்பம் உற்றின்றனவே. இந்த உண்மை கல்வியை உண்மை ஞானத்தை இறையருளாலே கல்வி கற்று இறைக்காகவே கல்வி கற்று இறைவனை அடைவதற்காகவே நாம் அந்த ஞானத்தை அடைய வேண்டியது. அதாவது கல்வியில் தொடங்கி ஞானத்தில் நிறைவு பெற வேண்டும். கல்வி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவினுடைய முதிர்ந்த நிலை ஞானம். அந்த ஞானம் தான் அந்த ஆன்ம ஞானமாக இருந்து ஆன்மாவும் இறைவனும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த கல்வியாக நாம் முடிக்க வேண்டும். நம்முடைய ஆன்மா இறைவனோடு நேரடியாக பேச வேண்டும். அதுதான் உண்மையான கல்வி அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து கல்வியை கற்க வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவர் சொல்லிட்டாரு. இப்ப கல்வியை மட்டும் அவரு சொல்லாம கல்வியோட கேள்வி ஞானத்தை சொல்றாரு. கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் நீங்கள் கற்று இருந்தாலும் சான்றோர்களுடைய வாக்கு, அந்த குருவினுடைய வார்த்தைகளை கேட்டால்தான் அது முழுமையடையும் அப்படிங்கிறதுனாலதான் கல்விக்கு அடுத்தபடியா கல்லாமைக்கு அடுத்தபடியா கேள்வியை வச்சிருக்காரு. கேள்விங்கிறது காதால் கேட்டல். எல்லா செல்வத்துள்ளும் சிறந்த செல்வம் கேள்வி செல்வம் தான். அது பாத்தீங்கன்னா இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோளற்றி ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் சொன்ன. நல்ல ஒழுக்கமுடையவர்கள் சொன்ன சொல்லையெல்லாம் நம்ம கேட்டு வச்சுக்கிட்டோம்னா துன்பம் வரும் காலத்தில் அந்த சொல் நமக்கு வழித்துணையாக வரும். 3 கோல் போல நமக்கு கூட வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு கடைசியா பாத்துங்க. செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்ன அப்படின்பாரு. காது எதுக்கு ஏன் கொடுத்திருக்காரு? ஒரு வாயை கொடுத்த இறைவன் 2 காது ஏன் கொடுத்திருக்காரு? நிறைய கேளுங்க.
கேட்டதெல்லாம் விட்டுறக்கூடாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடக்கூடாது. இந்த காதுல வாங்கி செவி வாயாக நெஞ்சு களனாக கேட்டவை கேட்டவை விடாது உளத்தமைத்து ஆராய்ந்து கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கற்றதை அப்படி எப்படி நம்ப கூடாது. இப்ப அறிவியலை எப்படி ஆராய்ந்து கற்கிறோமோ அது போல ஒவ்வொன்றையும் நுணுகி 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 கற்று நம் உள்ளத்தில் நிறுத்தி அந்த கல்வியை நம்முடைய வாழ்க்கைக்கும் வழித்துணையாக்கி மீண்டும் பிறவாமைக்குரிய படிநிலையாகவும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேள்வியிலும் அந்த ஞானியருடைய சொற்களை கேளுங்கள், நிறைய கேளுங்கள், சத் சங்கத்தோடு கூடியிருங்கள், அடியார் நடுவுள் இருங்கள். ஏன்னா நல்லவர்களோடு இருந்தா தானே நல்ல கருத்துக்களை நாம கேட்க முடியும். எனவே நாம் நம்முடைய நல்ல இனத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்வியை உலகியல் கல்வியாக சாதாரணமாக தொடங்கி படிப்படியாக அதில் நம்மை முழுமையாக அழுத்தி அந்த மெய்ஞானத்தை நாம் தொடக்கூடிய கல்வியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று படிப்படியாக 10 பாடல்கள்ல மிக அழகாக செறிவாக கருத்துக்களை எளிமையாகவும் இருக்கிறது. நல்ல ஓமைகளை கொண்டு நமக்கு புரியும்படியாக இந்த கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. எனக்கான நேரம் நிறைவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைவாக ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நானாமின் அவர் சொன்னது. நாம என்றும் இறைவன் ஒருவன் தான். அவன் இயற்கையில் இருக்கிறான், நமக்குள் இருக்கிறான். எங்கும் தேடாதீர்கள், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலையாதீர்கள். எப்படி கல்வி உங்களுடைய உள்ளத்திற்குள் இருப்பது போல கல்வி கற்றவர்களுடைய உள்ளத்திற்குள் இறைவன் இருக்கிறார். உங்களை முதலில் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நம்மால் இந்த உலகத்திற்கு நன்மை மட்டுமே விளைய வேண்டுமே தவிர பாத்தீங்கன்னா நமக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு பழி வாங்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது கெடுதல் செஞ்சவங்களுக்கு கூட நன்மை செய்யணும். அதுதான் நமக்கு அந்த சான்றாண்மைக்குரிய அழகு அப்படின்னு சொன்னார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வோ. அவர் கேட்கிறாரு, அவன் படிப்பறிவு இல்லாதவன் நமக்கு ஒரு தீங்கு பண்ணிட்டான்னா நீ திருப்பி அவனுக்கு தீங்கு செஞ்சினா நீ படிச்ச படிப்புக்கு என்னைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பொறுத்து வாழ வேண்டும், பிறரையும் பொறுத்து வாழ வேண்டும் என்ற அந்த திருக்குறள் கருத்தோடு ஒப்பிட்டு நோக்கத்தக்கதாக ஆராய்ந்து நோக்கத்தக்கதாக அற்புதமான கருத்துக்களை சொல்லி இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும், நிறைய இருக்கு. நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தாலும் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலேன்னு சொன்னாரு. இறைவனை எளிமையாக வழிபடலாம், நீ கஷ்டப்படாத. அது போல எளிமையான மனதோடு இருந்தால் நிச்சயமாக ஞானத்தோடு கூடிய கல்வியை நீங்கள் அடையலாம் சொல்லி நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார் திருமூலன். எனக்கும் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். திருமூலருடைய திருப்பாதங்களை பணிந்து இங்க இருக்கக்கூடிய சான்றோர்களுடைய பாதங்களையும் பணிந்து எனக்காக இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி மனமின்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. ரொம்ப அருமையான தொழில். நேரம் போனதே தெரியல. ஏன்னா ஏன் நேரம் போனது தெரியல அப்படின்னா திருமூலர் நம்மளை வயப்படுத்தி விட்டார். ஆனா அந்த வயப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா பேச்சு கேட்டு ரொம்ப நாளாச்சு. வகுப்புல பேச்சை கேட்டு கேட்டு இன்னைக்கு நேரடியா பேசுகின்ற பொழுது மிக சிறப்பான ஒரு இது, அருமையான ஒரு சிந்தனையெல்லாம் கொடுத்தீங்க. திரும்ப அந்தத்துடைய கல்வி எடுத்துக்கொண்டு பொதுவாக ரொம்ப அருமையான செய்தி, நிறைய செய்திகள் நிறைய குறிச்சு வச்சிருக்கேன். அதுவே ஒரு பெரிய கற்று வாக்கிடலாம் போட்டிருக்கு நானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு செய்திகள் அழகா சொன்னீங்க. திருமந்திரம் ஒரு ஆன்மீக நூல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியலை செதுக்குகின்ற ஒரு கருவூலம், ஒரு ஞான நூல். ஏன் ஞான நூல்னா உலகியல் இயல்புல இருந்து மெய்யியல் இயல்புக்கு கொண்டு வரதான் திருமூலருடைய அந்த கல்வி அப்படிங்கிறத ரொம்ப அழகான அந்த செய்தியை சொன்னீங்க. திருமூலர் என்ன சொன்னா, ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற ஒரு பழமொழி இருக்கணும் இல்லையா? அதோடு நின்று விடாமல் ஒரு மனிதனை இறைவனோடு தன்னை இணைக்கும் பாலமாகவே அந்த திருமூலர் இந்த கல்வியை படித்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகின்றேன். திருமூலரை பொறுத்தவரை எத்தனையோ நூல்களை படித்தாலும் ஒரு இடத்துல சொல்வார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்வார். தன்னை அறிவதே ஒரு கல்வி. அப்ப தன்னை அறிந்து கல்வியாகி அவன் நிலை பெற்று விட்டு விட்டால் இந்த உலகில் இன்பத்தை அவன் உணர்ந்து விடுவான். அப்ப இந்த உலகில் இன்பத்தை உணர்கின்ற பொழுது மெய்யல் அது தன்னாகவே சேரும் என்றதெல்லாம் மிக அழகாக சொன்னீர்கள். உலகத்திலே மிகப்பெரிய அழியாத செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்லி நீதி வெண்பா, திருக்குறள், நாலடியார், விவேக சிந்தாமணி, புறநானூறு,
அவை இப்படி அவ்வளவு பேரும் வரிசைப்படுத்தி கல்வினா என்ன, ஏன் கல்வியினுடைய தாக்கம் எவ்வாறு ஒரு மனிதனை பாதிக்கிறது, அதனால் அவனுடைய வாழ்வியல் எப்படி மாறுகிறது என்பதையெல்லாம் மிக அழகாக சொன்னீர்கள். ஒருவன் கற்ற கல்வியும் அதனால் பெற்ற ஞானமும் மட்டும்தான் அவனோட நிலைத்திருக்கும். எவ்வளவு அதான் மெய்யல். உலகையை காட்டிலும் அந்த கற்ற கல்வி இருக்கிறதே, அவனுக்கு ஞானத்தை கொடுத்தால்தான் அது அவனுக்கு நிலைத்திருக்கும். இதுதான் திருமணம் சொன்ன சிவஞானத்தோடு ஒப்பிடுவார். ரொம்ப அழகாக நிறைய செய்திகள்லாம் அறமாக சொன்னீர்கள். கற்றலின் நோக்கம் எது, எதுக்காக கற்க வேண்டும், கல்வி என்பது ஒருவனை அகந்தை கொண்டவனாக மாற்றக்கூடாது. நம்ம சைவசித்தாந்தத்தில் அப்படி வானவன் கண்மம் மாயை என்று சொல்லுவோம். ஆக ஒரு எவ்வளவுதான் கல்வி அவன் படித்தாலும் கூட தான் கல்வியிலே சிறந்தவன் என்ற ஒரு ஆணவம் வந்து விட்டால் அவனை விட விட்டால் வேற யாரும் கிடையாது, அவனை எதுலையுமே சேர்க்க முடியாது. அப்ப அந்த அகந்தை அவனிடத்துல நீங்க வேண்டும். அதுதான் உண்மையான கல்விங்கிறத திருமூலர் சொல்லுவார். அது அன்பு, அதை விட இன்னொரு சில சொல்லும்போது அன்பும் சிவமும் இரண்டு அன்பு அறிவிலாம் அவரு மனிதனுடைய வாழ்வியல் சித்தாந்தம் சொல்கின்ற போது அது வந்து கல்வியினுடைய முதிர்ச்சி. அன்பு என்பது கல்வியினுடைய முதிர்ச்சியாக திருமூலர் நிறைய இடங்களை சொல்லியிருக்காரு. கடைசியாக குருவுடைய வழிகாட்டல் தான் நாமளும் படித்து கொண்டு பின்னால் வருகின்ற ஒரு சந்ததியையும் நம்முடைய கல்வியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையெல்லாம் சொல்லி முடித்தீர்கள். ரொம்ப ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் இடம் சாருகின்றேன். ரொம்ப அழகான செய்தி. உயிர் துணையும் வழித்துணையுமாய் நிற்கிறது என்று கல்வி என்று திருமூலர் சொல்லிடுறார். அந்த பாடல் அவ்வளவு அழகான பாடல். அதை விட என்ன சிறப்புனா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். இப்ப இங்க சொல் குற்றம் இன்றி தொழுமின். அப்ப ஒரு 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 பாடலை சொல்கின்ற போது சொல் குற்றம் இன்றி இருந்தால் அதுதான் இறைவனை அடையக்கூடிய அந்த பாடலுடைய உள்ளார்த்தமான இருக்கும் என்பதை திருமூலர் மிக அழகாக சொன்னீர்கள். உலகியல் கல்வி என்றெல்லாம் சொல்லி கல்வி மூலம் ஆணவம்லாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அருமையான ஒரு செய்தியெல்லாம் சொல்லி மிகச்சிறந்த ஒரு உரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த உரையில வரிசையை குறித்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் சொன்ன காலத்தின் அருமை கருதி மிக அழகான ஒரு பொழிவை கேட்ட ஒரு மன திருப்தி. அதுதான் திருமந்திரம். அதுதான் திருமந்திரம். மனித வாழ்வியலை எது வாழ்வியல் என்பதை மெய்யலாக சொல்வதுதான் திருமந்திரம். உலகிலை தாண்டி மெய்யல் என்பது ஞானம். நீங்க சொன்ன மாதிரி அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுனா இதெல்லாம் தாண்டி எது வருது என்றால் வீடு பேரு. இறைவனுடைய வீடு பேற்றை நமக்கு வாழ்வியனுடைய சித்தாந்தங்களை மெயினாக இருப்பது முத்தி பேரு. அதுதான் இன்பம், அதுதான் வாழ்வினுடைய அர்த்தம், பயன் என்பதை மிக அழகா சொன்னீர்கள். யதார்த்தமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கதா நான் அறிகின்றேன். ஏன்னா நான் சொல்ல அந்த திருமந்திர முதல் பாடல் கூட அதை சார்ந்ததாக இருக்கிறது. ஏனால் மானிட பிறவியின் பயன் என்ன என்பது வாய்மையும் ஒரு கல்விதான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அழகான ஒரு பொழிவை மிக அற்புதமாக தந்த உங்களுக்கு எங்களுடைய ₹1 அறிவியல் திருமந்திரத்தின் அரங்காளர் என்ற முறையிலேயே டாக்டர் செல்வநாயகன் நினைவு தமிழ நுண்ணாய்வு சார்பாக நன்றிதலை தெரிவித்துக் கொண்டு இந்த அடுத்ததாக பின்னூட்டம் இந்த முழுமையாக தொடக்கத்திலிருந்து நீங்கள் முடித்தவரை உங்களுடைய உரையை கேட்டு வந்திருக்கின்ற தென்காசியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் முனைவர் தமிழ்ச்செல்வர் வேளம்மாள் அவர்கள், முன்னாள் அரசு கல்லூரி முதல்வர் அவர்களை பின்னூட்டம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ₹1 தமிழ் அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய சிறப்பு மிகு பரம்பு நடராசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி ஆகச்சிறந்த உரையாக நான் இன்றைக்கு கருதுகிறேன். மிகச் சிறப்பான உரை. உஷாராணி அம்மையாருடைய உரை நீங்கள் சொன்னது போலவே நான் அதை வழிமொழிகிறேன். கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. இந்த நேரம் எப்படி சென்றது என்று கூட தெரியாத அளவிற்கு பேசினார்கள். ஒரு ஒப்பீட்டு பார்வையிலே அவர்களுடைய உரை மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. திருக்குறள், நீதிவெண், விவேக சிந்தாமணி, புறநானூறு, நாலடியார் என்று எல்லா நூல்களிலும் கல்வியை பற்றி என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இறுதியிலே திருமூலருடைய கல்வி சிந்தனைகளை நம்மிடையே எடுத்துரைத்தார்கள். முக்கியமாக கல்வி என்று சொல்லும் போது கல்வி என்றாலே என்ன? அறிவு, நல்ல ஒழுக்கம், நல்ல நுட்ப தகைமை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கற்றலையும் கற்பித்தலையும் அது குறிக்கிறது என்று அம்மையார் அதற்கு நல்ல விளக்கம் சொன்னார்கள்.
கல்வி மனிதருக்கு பரந்துபட்ட அறிவை வழங்கும், நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியது. கல்வி செல்வம் ஒன்று மட்டும்தான், நிறைய எடுத்துக்காட்டுகளை சொன்னார்கள். நிலையான செல்வம் அது மட்டுமே நமக்கு நிலையான புகழையும் தரும் என்று சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த காலத்திலே பார்த்தோம்னா எந்த காலத்திலுமே மனிதனிடத்திலே கல்வி இருந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கல்வி என்பது சமயம் சார்ந்த ஒரு கல்வியாக மாறியது என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. பல தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு கல்வி நமக்கு பயன்பட்டது. அதை நம்முடைய சித்தர் பெருந்தகைகள் அதை பயன்படுத்தினார்கள். சில அனுபவத்தை பெறுவதுதான், இறை அனுபவத்தை பெறுவதற்கு கூட கல்வி தேவை என்பதை வலியுறுத்தியது. அதில் ஒன்று நம்முடைய சிறப்பு மிகு நம்முடைய திருமூலருடைய திருமந்திரம் என்று சொல்லலாம். அதேதான் நம்முடைய திருவள்ளுவரும் சொல்லுவார் அல்லவா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து. தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய எல்லா பிறவிகளிலும் நம்மை காத்து நிற்பது. அதற்கு ராமகிருஷ்ணரை அம்மையார் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதுவும் படிக்கவில்லை. நம்முடைய ஆண்டோர்கள் எல்லோரையும் நாம் எடுத்து பார்த்தோம்னா பெரிய கல்வி அறிவு உடையவர்கள் அல்ல. ஆனாலும் நமக்கு அவர் பல கல்விகளை அவர்கள் புகட்டினார்கள் என்பதை நமக்கு மிகச் சிறப்பாக சொன்னார்கள். உயிர்களுக்கு எப்படி கண் இன்றியமையாததோ அதுபோல நம்முடைய அறிவுக்கு அந்த கல்வி என்பது நம்மை ஒளி பெற வைப்பதற்கு பயன்படுகிறது என்பதைத்தான் சொன்னார்கள். அம்மையார் அதை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுளவாகுமே என்று திருமந்திரம் சொல்லக்கூடிய அந்த பாடல் அடிகள் கல்வியை கற்ற சான்றோர்கள் எல்லோருக்கும் நற்பண்புகளை புகட்டுவது கல்வி. விழிப்படுத்துவார்கள். நல்லோரின் அறிவுரைகள் பாலை நிலத்திலே கயல் மீனை பிறழச் செய்தாற் போல நன்மையை பயக்கும் என்று திருமூலர் மேலும் சொல்கிறார். நம் அகக்கண்களால் கல்வியை கண்டு அதன் மேன்மை இந்த உலகத்திற்கு நாம் உணர்த்த வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். இப்படி அவருடைய நிலை உடையான் கடலை கற்கின்றது செய்மீன் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மா சொன்ன மாதிரி இந்த கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய நம்முடைய சித்தர் பெருமான்களை பற்றி பேசுவது என்பது நமக்கு இனிமையானது, சுவையானது. பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு கல்லாமையை இல்லாமை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அடுத்து வரக்கூடிய அதிகாரங்களிலே அவர் சொல்லுகிறார். திருவள்ளுவரை உடனொற்றி பேசப்படக்கூடிய நம்முடைய திருமந்திரம், கல்வியால் ஒருவன் உயர்ந்த நிலையை அடையலாம், அவன் என்ன நினைக்கிறானோ அதுவாக ஆகலாம், அவனுடைய அந்த நோக்கமே, கல்வி நோக்கமே இறை அருளை முழுமையாக பெறுவது. இறைவன் என்றால் யார், வேறு யாருமல் உன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் என்பதை திருமூலர் மிகச் சிறப்பாக சொல்லி சென்றிருக்கிறார். அம்மையாரை மீண்டும் வாழ்த்தி வணங்கி, உண்மையிலே நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொற்பொழிவாற்றினீர்கள். மனங்கனிந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி, நம்முடைய மதிப்பெரும் முனைவர் பரம்பையா அவர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப 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 அழகான பின்னூட்டம். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியையும் அவருக்கே உரித்தான நடைமுறை சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அம்மா அவர்களுக்கு மனங்கனிந்த வாழ்த்துக்கள். அதற்கடுத்ததாக சைவ சித்தாந்த ரத்னம் திருமதி தனலட்சுமி நடராஜன் அவர்கள் என்னுடைய இதுலதான் இந்நேரம் உங்களுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தனியா பின்னூட்டம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. அவர்களுடைய பின்னூட்டம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சிறிது நேரம் தான் கேட்டேன். கேட்டதுல அவங்களோட உரையை நிறைய கேட்டிருக்கேன். உங்க விசாரணை மிக மிக அருமையாக, அதாவது ரொம்ப தெளிந்த நீரோடை போல ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க பேசுறது கேட்கறதுக்கே வேண்டாம், அவ்வளவு அருமையா பேசுவீங்க. சைவ சித்தாந்தமெல்லாம் நீங்க சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். இன்னைக்கு கேட்டது ஒரு புதுவித அனுபவமா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கேட்டதுனாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப புதுவித அனுபவமா இருந்தது. அதுல நான் இடையில தான் வந்தேன். அதுல நீங்க சொன்ன இது இந்த கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல், இந்த நல்ல தெளிவு குருவின் சிந்தனைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த இதை சொன்னது. தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழே இருந்து
பாடமாம் சொன்னது. அது வந்து சைவ சித்தாந்த கருத்தை சொல்றாரு சின்முத்திரை மூலமாக. பதி பசு பாசம் அதை வந்து நம்ம வந்து இறைவனை சென்றடைவதற்கு அது ஒரு அந்த சின்முத்திரை வந்து ஒரு காரணமா இருக்கிறது. சின்முத்திரை மூலமாக நம்ம இறைவனை அடைய வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி அத கல்லால மரத்தின் கீழ் அவர் உட்கார்ந்து சொல்றாருன்றத சொன்னீங்க. அந்த இது அடுத்து இந்த கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்தில் ஓர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுல ஆக்குமே. அதாவது இந்த ஞான கண்ணை மூலமாக இது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரையும் பத்தி சொன்னீங்க. அவங்க வந்து 2 பேரும் பேசிக்கிட மாட்டாங்க ரொம்ப. அதாவது அவங்க கண்ணாலே செய்திகளை கடத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அடுத்தது வந்து இந்த நம்ம கற்றதினால் உள்ள பயன் என்னன்னா, அந்த கற்றதினால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எண்ணின். இறைவனை வணங்குறது தான் மிக மிக சிறந்த ஒரு இதுன்னு சொன்னதும் நமக்கு அது ஆரம்பத்திலிருந்தே நம்ம தெரிஞ்சது. பற்றுக பற்றட்டான் பற்றினை பற்றுக, அந்த பற்றை பற்றிக்கணும். நம்ம பற்று இல்லாதவன் பற்றணும், அப்பதான் நமக்கு அந்த இது நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. மிக மிக அருமையா இருந்தது. சிறிது நேரம் கேட்டாலும் எனக்கு திடீர்னு கேட்கணும், கடைசி நேரத்துல தான் அந்த இது வந்தது, கேட்போம்னு நினைச்சு வந்தேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க பேசுறது கேட்கவே வேண்டாம், கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும், அவ்வளவு அருமையா இருந்தது. மிக மிக அருமையா இருந்தது. ஒரே ஒரு சின்ன இதை சொல்லிட்டு மிகவும் மிக நன்றி. வாய்ப்பளித்த இன்னைக்கு மிக்க நன்றி. விடைபெறுகிறேன். வணக்கம். தனலட்சுமி அம்மாவையும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களை நேர பார்த்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகான ஒரு பின்னூட்டத்தை தந்தார்கள். ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல படித்தவர்கள், அதனால ஒரு உரை புரிந்து கொண்டவர்கள். உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் அவர்கள் தெளிவாக கேட்டிருக்கிறார்கள். நான் என்னையும் சேர்த்துதான் சொல்கின்றேன். ரொம்ப அருமையான இந்த உரை. வந்திருந்த அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நீங்க ஏதாவது சொல்றாருந்தா சொல்லலாம். எல்லாருக்கும் 1 நிமிடம் எடுத்துக்கலாம். இல்ல, இந்த பின்னூட்டம் கொடுக்கறதுங்கிறது சாதாரணது இல்ல. அதை முழுமையா உள்வாங்கினாதான் அந்த பின்னூட்டம் கொடுக்க முடியும். அம்மா அவங்க முன்னால முனைவர் அம்மா பேசினாங்கல்ல, ரொம்ப இயல்பான ஒரு பேச்சு. அதுதான் அந்த பேச்சுங்கிறது வந்து எல்லாரோடையும் ஊடறுத்து செல்லணும். நம்ம பேசுறதனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கணும். நம்ம ஒரு பேச்சாளராகவோ இல்லை, நம்முடைய கருத்தை சரியாக கொண்டு சேர்க்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் திருவள்ளுவர் சொல்றார். நீ நிறைய படிச்சிருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும். இல்லைன்னா நீ வந்து மனமில்லாத மலருக்கு சமமானவர் அப்படின்னு அவர் சொல்லுவார். மலர் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த கல்வியால் என்ன பயன்? மனம் வந்து மக்களுக்கு போய் சேரணும், மற்றவர்களுக்கு. அது போல நம்ம பெற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும். கல்வியால் கிடைத்த பொருள் அப்படின்னா அந்த பொருளை தான் மட்டும் உண்பதுல ஒண்ணும் இல்ல. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையும் நம்ம பிற உயிர்களையும் ஒன்னா நினைக்கணும். அந்தனர் என்போர் அறவோர் அப்படிம்பாரு. மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகிறார். அந்தனர்ங்கிறது சாதின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் அறம் செய்கிறார்களோ எல்லா உயிர்களையும் யாரு சமமா நினைக்கிறாங்களோ அவங்கதான் அந்தனர் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நாம் எல்லா உயிர்களையும் சமமா நம்ம மதிக்கிறோம்னா நம்ம அனைவரும் அந்தனர்கள் தான். இந்த பிறவிங்கிறது அறிவில் கிடைத்த பிறவி. கிடைக்கக்கூடிய ஒரு நொடியையும் பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. அந்த அடிப்படையில இந்த தம்பதியர் நீங்க 2 பேரும் இருக்கீங்க பாருங்க, செய்யக்கூடிய தொண்டு அளப்பரிய தொண்டு. உங்களுடைய கடமைகள் உலகியல் வாழ்க்கையிலையும் உங்களுடைய கடமையை சரியா செஞ்சுட்டீங்க. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த நாள்ல ஊர் சுத்துவோம், அங்கே போவோம் இங்கே போவோம், மக வீட்டுக்கு போவோம், மக வீட்டு அதெல்லாம் இல்லாம ஆன்மீகத்திற்காக, அதுலயும் தனலட்சுமி அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயம் 365 நாளும் திருமுறைகள் படிக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கொடுப்பினை. இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரு. நாம் பலகாலம் செய்த புண்ணியத்தினுடைய பலன் அதெல்லாம். இப்படிப்பட்ட சத் சங்கத்தோடு எப்போதுமே இணைந்திருக்கணுங்கிற ஒரு ஆசைதான் நமக்கு இருக்கு. இந்த உலகியல் வாழ்க்கையில நான் இந்த கல்வியெல்லாம் கொண்டு போய் என்னுடைய மாணாக்கர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பெருசா வந்து படிக்கிறத விட இப்ப அவங்களுக்கு கொடுக்கறதான்னு, அதற்கும் கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. உங்களை போன்ற பெரியவர்களை அடியொற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, பின்னூட்டம் வழங்கிய அத்துணை பேருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமை. நீங்க வந்து எங்களை பெருமைப்படுத்திருக்கீங்க. பொருள்வாய் அறிவுறுத்தும் இடத்தையும் டாக்டர் சி செல்வநாயகம் மருத்துவர் செல்வநாயகம் நினைவு திருமந்திரத்தினுடைய
தமிழ் ஆய்வகத்தையும் நீங்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நான் கருதுகின்றேன். உண்மையே அதுவான். மிக்க மகிழ்ச்சி. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முனை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.